அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறேன். ஸோ இருந்தாலுமே யூடியூப்க்கு தேவையான அனைத்து வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஆனால் ரீசெண்ட் டேஸில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் கட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த மெசேஜ் எல்லாருக்குமே வந்திருக்கும். இது ஏன் வந்திருக்குன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியல, ரொம்ப நேரம் சுத்திட்டே இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்றீங்க. ஆமாங்க, யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருக்கு இல்லையா? அந்த விஷயம் நம்ம மொபைல்ல அப்டேட் ஆகணும். ஸோ மொபைலை நீங்கள் ரீசெட் பண்ணுங்க, ஷட் டவுன் பண்ணி திரும்ப ஆன் பண்ணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ணுங்கள், யூடியூப்பை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு யூடியூப் நிறைய அப்டேட் கொடுக்குது. அப்போ யூடியூப்போடைய ஆப்பும் நம்ம ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். உடனே ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய டேட்டா பேக் பார்த்தீங்கன்னா 5G அந்த மெத்தடில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 4G இருக்கிற டேட்டா பேக், அதாவது இந்த 4G டேட்டா பேக்கில் வீடியோ அப்லோட் ஆக மாட்டிருக்கு, அப்படியே ஸ்ட்ரைக் ஆகி நிற்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சில விஷயங்களால் தான் இப்போல்லாம் நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திரும்ப வர டவுட் என்னென்னா, காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக் எங்கே இருக்கிறதுன்னு கேட்குறீங்க. காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக் நம்ம யூடியூப்பில் தான் எடுக்க முடியும். இது லாங் வீடியோவுக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லை, ஷார்ட் வீடியோவுக்கும் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் நம்மளுடைய யூடியூப்ல இருக்கிற மியூசிக்கே எடுங்க, ஆனால் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அதாவது தமிழ் சினிமா சாங் கூட அங்கே கிடைக்கும், சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். அந்த மாதிரி சினிமா சாங் பார்த்தீங்கன்னா சடனாக நீங்கள் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அவங்க உரிமம் இது எனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியும் எப்பயாவது மாற்றி பேசலாம், சரிங்களா? அப்படி பேசும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் வர வாய்ப்பு உண்டு. எப்பவுமே நம்ம சொந்த கண்டென்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சினிமா சாங் போடுங்க, ஆனால் யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் உங்களுடைய யூடியூப்பில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காட்டுறதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பொலைட்டான ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களால் ரன் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் யூடியூப் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வத்தில் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இருந்த ஆர்வம் யாருக்குமே இல்லைந்தாங்க நான் சொல்வேன். ஏன்னா நான் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்றதே ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்லலாம் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள், லைவை நின்றுக்கிட்டே பேசுவேன், அந்த அளவுக்கு எனர்ஜியாக பேசுவேன். எனக்கு அந்த அளவுக்கு இந்த யூடியூப்பில் ஒர்க் பண்ண பிடிச்சிது. இப்போவும் அதே அளவு இருக்குது. பட் ஆனால் நான் எல்லா வீடியோவும் கொடுத்துட்டேன். ஆஃப்டர் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அதை ரெடி பண்ணி வீடியோவாக கொடுப்பேன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போது நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, பெரும்பாலும் இந்த டெக் சேனல் வச்சுருக்கிறவங்க என்ன மிஸ்டேக் தெரியுமா? டெக் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு யூடியூப் சைடு ஏதாவது அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் கண்டென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களை யோசிங்க, நம்ம லைஃப் லாங் நம்ம உடம்புல ஓடுற பிளட்டு மாதிரி நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்கா அப்படின்னு யோசிங்க. அப்படி கண்டென்ட் இருந்தால் மட்டும் அந்த கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு இருக்கிற இந்த ட்ரெண்டிங்கான கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு, அதாவது வாட் எவர் எனி டைப் ஆஃப் ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக கூட இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம லைஃப் லாங் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவைலபிளாக இருந்தாலுமே யூடியூப் பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் வெயிட் பண்ணுறேன், யூடியூப் கிட்டே ஏதாவது அப்டேட் வருமா உங்களுக்கு கொடுக்கலாமான்னு. ஸோ நிறைய பேர் டெக் சேனல் தான் பெட்டர் அப்படின்னு கேட்டாங்க, அதுக்குண்டான பதில் தான் இது. ஸோ எந்த சேனல் பெட்டர் நான் சொல்ல வரல, உங்கள் லைஃப் லாங் உங்ககிட்ட கண்டென்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்படி நீங்கள் கண்டென்ட்டை கொடுக்க முடியாது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் பிளாகுன்னு தான் நான் சொல்வேன். லைஃப் லாங் பிளாக் என்பது நம்ம வாழ்க்கையில் வரும் நகைச்சுவை, அழுகை, கண்ணீர், இது எல்லாமே நம்ம லைஃப்பில் டே டு டே நடந்துட்டுருக்கு. ஸோ ஆனால் இதில் நம்ம ஃபேமஸ் ஆக கொஞ்ச நாள் ஆகும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வழி என்னன்னா, தொடர்ந்து வீடியோ போடணும், தொடர்ந்து மக்கள்கிட்ட நம்ம பேசணும், தொடர்ந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கணும்.
இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1க்கு 2 சேனல் இருக்கு. 2மே மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. 2மே ஏர்னிங்ஸ் வருது. ஆனா இந்த கடந்த 2 மாதமா 2த்துலயுமே ஏர்னிங்ஸ் வரல. பிகாஸ் நான் 2த்துலயுமே ஃபோக்கஸ் பண்ணல. இதுலயும் வீடியோ போடல, இன்னொரு சேனல்லையும் நான் வீடியோ போடல. ஆனா 2மே எலிஜிபிள் கேட்டகரியில தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன், எனக்கு படிக்கணுன்ற ஒரு தாட் வந்திருக்கு. ஸோ அதனால நான் படிக்கிறேன், நல்ல விஷயம்தான். ஃப்ரீ டைம்ல அப்டேட்டை மட்டும் நான் கொடுப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கி நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. என்ன மிஸ்டேக்னா, மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 4000ல் வாங்குவீங்க, இல்லை 3000ல் வாங்குவீங்க, இல்லை ஷார்ட்ஸ் கவுண்ட் இருக்குது அதில் நீங்கள் வாங்குவீங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, மானிட்டைசேஷன் டக்கு டச் பண்ணி ஒரு டிக் பண்ணி அப்படியே விட்டுட்டா எனேபிள் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எனேபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எல்லாருமே மானிட்டைஸ் கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராப்பராக பண்ணலைன்னா உங்களால் கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் இல்லைங்க, உங்கள் சேனலே செம்ம தலைவலி கொடுக்கும். பிகாஸ் மானிட்டைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அதாவது மானிட்டைஸ் பண்ண அக்கௌண்ட்டுக்கு $10 வரும் மினிமம். ஸோ அப்போ அந்த சமயத்தில் வெரிஃபிகேஷன் பண்ண ஒரு மெயில் வரும். அதாவது உங்களுடைய அடையாளத்தை ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலத்திலே நடைபெறணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மானிட்டைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. என்கிட்ட ஒரு கிளைண்ட் மாதிரி, அதாவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வந்தாங்க. அவங்க மானிட்டைஸ் பண்ணி 6 மந்த் ஆகுது. அவங்களுக்கு மானிட்டைஸ் டிசேபிள் ஆகிடுச்சு. இவங்க பயந்து போய் ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. ஸோ சிஸ்டர், எனக்கு வந்து மானிட்டைஸ் கேன்சல் ஆகிடுச்சு, நான் ஒரு 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னாங்க. அப்போ செக் பண்ணதில் அவங்க டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணலை, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணலை, பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணலை. அப்புறம் எப்படிங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்? நல்லா மைண்டில் புரிஞ்சுக்கோங்க. புதிய யூடியூபர் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய ஆதரவு எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேலும் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகே, நன்றி, வணக்கம்.